ஜாதகம்ன்றது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில வரக்கூடிய பாவங்களையும் புண்ணியங்களையும் சொல்லக்கூடிய அளவுகோல் அப்படின்றது தான் ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகம். பிறந்த ஜாதகம் என்பது பூர்வ புண்ணியத்தின் அளவுகோல்னு சொல்லிட்டோம். அந்த பூர்வ புண்ணிய பாவ புண்ணியத்தின் அளவுகோலாக இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல பரிகாரம் கிடையாது. ஜாதக பிரகாரம் கிரகங்கள் பிரகாரம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் முழுமையான பலனையும் தராது. அப்ப பரிகாரங்கள் எப்படி செய்யணும், பரிகாரங்கள் எதன் மூலியமா செய்யணும், எப்படி எல்லாம் பரிகாரம் செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும், நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்றது நம்மளுடைய சித்தர்கள் வழிபாட்டின் முறையின்படி மட்டும்தான், சித்தர்கள் சொல்லக்கூடிய வழிபாடு முறைகளால் மட்டும்தான் நம்மளுடைய முழுமையான வெற்றியை பெற முடியும். எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கிரக தோஷங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான செய்வினை ஏவல் பேய் பில்லி சூனியங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஆத்மாக்களின் பிரவேசங்களாக இருந்தாலும் சரி, அந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறையில் சென்றால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் அப்படின்றது என்னுடைய கோட்பாடு. சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இந்த உலகம் இயங்குறதுக்கு பஞ்சபூதங்கள் தான் முக்கியமானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூத தன்மை இல்லாது ஒரு ஜீவராசி கூட அந்த இடத்தில் உயிர் வாழ முடியாது. இங்கு ஜீவராசிகள் அனைத்தும் உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த பஞ்சபூதங்களும் இருக்க வேண்டும். இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் அனைத்து ஜீவராசிகளும், மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளும், மரம், செடி, கொடி, புழு, பூச்சிகள் அனைத்தும் இந்த பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையில், இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் எதுவும் இங்கு வாழ முடியாது, முழுமை அடையாது. அப்ப இந்த பஞ்சபூத சக்திகளை தான் முதலில் நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு தெளிவுபட சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் பஞ்சபூத தத்துவங்கள் சரியாக இயங்க வேண்டும். அந்த பஞ்சபூத தத்துவங்கள் ஒரு மனிதனுடைய உடம்புல நெருப்பு அதிகமானால் ஒரு விதமான நோய் நொடி வரும். காற்று தத்துவம் உடலில் அதிகமானால் அதற்கு ஒரு சில நோய் நொடிகள் வரும். வாத பித்தம் சிலோத்தம்னு சொல்லி அதுல நாடி தத்துவத்தை கொண்டு வருவாங்க. ஆனா அந்த வாத பித்த சிலோத்தமம் இயங்குவதற்கு இந்த பஞ்சபூத தத்துவம் தான் அடிப்படை. இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் வைப்பதற்கான காரணமே அந்த பஞ்சபூதத்தை ஒன்றுபடுத்தி அந்த பஞ்சபூத சக்தியின் மூலியமாக ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பஞ்சபூதங்களுக்கு எப்படியெல்லாம் ஒன்று சேர்த்த முடியும், ஒரு பஞ்சபூத தத்துவத்தை இந்த பஞ்சபூதங்களும் ஒரே இடத்தில் மிக தெளிவாக எப்படி சக்தி பெற வைத்து அந்த இடத்திற்குள் ஒருவன் வந்து சென்றால் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் சமநிலை பெற்று எப்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனால் முன்னேற முடியும், எந்தெந்த குற்றங்கள் இருந்தால் எந்தெந்த குற்றத்திற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று சித்தர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம சொல்ல வர்றது ஒரு மனிதனுடைய கர்ம வினையில எந்த ஒருமான பாதிப்புகள் வருவதற்கும் இந்த பஞ்சபூதத்தின் மூலியமாக தீர்வுகள் உண்டு. இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக தான் தீர்வும் கிடைக்கும். இந்த பஞ்சபூதங்களின் இயக்கம் இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய பாதிப்பை சரி செய்து கொள்ள முடியாது. அதற்கு தான் நம்மளுடைய சாஸ்திரத்துல எந்த விதமான பூஜைகள் செய்தாலும் ஆன்மீகத்தின் அடிப்படையில பூஜை புனஸ்காரம் எடுத்தீங்கன்னாவே ஒண்ணு நீரை வச்சு, தண்ணீரை வைத்து சில பூஜைகள் செய்வாங்க. சில பூஜைகளுக்கு ஹோமங்கள் செய்து யாக வேள்விகள் செய்து அக்னியை உருவாக்கி செய்வார்கள். இந்த பஞ்சபூதத்துல இயற்கையா ஈஸியா பயன்படுத்தக்கூடியது மண், நீர், நெருப்பு. காற்றுன்றது இயற்கையா எல்லாம் பரவலா இருக்கக்கூடியது, அதை பிடிச்சு பயன்படுத்துறதுன்றது தேவையில்லாது. ஏன்னா அது உள்ளதான் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அக்னியை உருவாக்கி கொள்ளலாம், நீரை எடுத்து வைத்துக் கொள்ளலாம், மண்ணை பிடித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த பஞ்சபூதங்களையும் ஒன்று சேர்த்திதான் ஒரு மனிதனுக்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக மட்டும்தான் பரிகாரம் செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த பஞ்சபூதங்களையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் பலனை தரும்.